ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டே நம்ம வந்து கை நிறைய சம்பளம் வாங்குற கோர்ஸும் இதுதான். நம்ம காலேஜ்ல தமிழரசன் ஒரு பையன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. உலகை சுற்ற ஆசையா? விருந்தோம்பல் துறையில் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கணுமா? பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, இந்த துறையில் உள்ள பிரம்மாண்ட வாய்ப்புகள் மற்றும் பாடத்திட்டங்கள் பற்றி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? டூரிசமும் படிப்போம், சேம் டைம் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் படிப்போம். ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துறோம். நிறைய 5 ஸ்டார் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கோ. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளை சார்பில் உயர்கல்விக்கான வழிகாட்டி. ஹாய், என் பேர் கபிலன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். நம்ம சுப்ரமணியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய ப்ரொஃபஷனலான கோர்சஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கோர்சஸில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நம்ம யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, 12th எந்த குரூப் படித்தவங்க வேணாலும் இதை வந்து எடுக்கலாம். ஸோ இந்த கோர்சஸில் வந்து நம்ம டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறோம். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு கிச்சனில் என்ன மாதிரியான ஃபுட் சமைக்கிறாங்க, அந்த ஃபுட்ஸை எப்படி சர்வ் பண்ணணும், அந்த ஃபுட்ஸோட டெக்கரேஷன் ஃபுல்லாமே அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி படிக்கிறது தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. பட் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய A to Z என்னென்னலாம் அங்கே ஜாப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள், உள்ள ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஒரு கெஸ்ட்டு என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள விசிட் பண்ணுறது, அப்புறம் அவங்களோட ஃப்ரண்ட் ஆஃபீஸில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்கள எப்படி வெல்கம் பண்ணணும், தென் அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், என்ன மாதிரியான ரூம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, ஸோ இந்த ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கு என்னென்ன சேஞ்சஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வெல்கம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது. சேம் டைம் அதே மாதிரி நம்ம கிச்சன்ஸில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்க்ரீடியன்ஸ் பற்றின நாலேஜ், எப்படி ஒரு ஃபுட்டு டெக்கரேட் பண்ணணும், அந்த கெஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஒரு டிசீஸோடு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து ஒரு மேனேஜராக நம்ம அங்கே வந்து எல்லாமே பண்ணணும். இப்போது நம்ம டூரிசம் பேப்பர்ஸும் இது கூட இன்க்ளூட் பண்ணுறோம். இந்த டூரிசம் பேப்பரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் படிப்பாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கொடைக்கானல் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 10 பேர் ஒரு ஃபேமிலியிலேருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸு, ட்ராவல், எஸ் ப்ளீஸ், தேங்க்யூ. ஸோ ஒரு 10 பேர் வர்றாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு தேவையான அக்கமடேஷன், ஃபுட்டு, ஃபயர் கேம்ப் வேணுமா, அவங்களுக்கு என்ன மாதிரியான இடத்த பார்க்கணும், நம்மளோட எக்ஸ்பிளனேஷன், ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் அந்த இடத்துல இருக்குன்னா அதை பற்றி நம்ம என்னெல்லாம் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அக்கமடேஷன், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணி தர்ற மாதிரி இருக்கும். தென் நம்ம ஆண்டர்ப்ரனராக ஒர்க் பண்ணுறதுக்கும் இதில் சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த வெட்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு தேவையான A to Z நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டூர் பிளான் பண்ணி கொடுக்குறது. இப்போ ஒரு ஃபாரின் போகிறாங்க, எக்ஸாம்பிள் துபாய் போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, ஸோ இது என்னென்ன மாதிரியான பண்ணணும், ஃபுட்டு, அக்கமடேஷன் இதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இது தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணித்தரோம். என்னென்ன அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு ப்ளஸ் வந்து நம்ம நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம். ஸோ அவங்க வந்து அங்கே என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பீப்புள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், வரக்கூடிய கஸ்டமர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான அக்கமடேஷன், ஃபுட்டு, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸு, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரியராக நம்ம ஒரு பிளான் கொடுப்போம். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ 3 days பிளான்ஸ்னால் இந்த 3 daysல நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றின எல்லா விஷயங்களையுமே நாங்கள் வந்து சொல்லித்தரோம். ஸோ இது ரெண்டுமே கம்பைண்டாக படிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ டூரிசம் சைட்லையும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சைட்லையும் சரி நிறைய வேகன்சி இருக்குது. தென் நம்ம வந்து படிக்கும்போதே தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா
எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த இன்டர்ன்ஷிப்பில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வாங்குறதுனால அவங்களோட கோர்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்களோட கோர்ஸ் வெயிட்டேஜஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் அவங்க எந்த இடத்துக்கு போகும்போதும் அவங்களோட கோர்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் நம்மளே வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்ஸ் பண்ணி தரோம். நம்மளோட கரண்ட் அலுமினி பசங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தாஜ் குரூப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில், 7 ஸ்டார் ஹோட்டல் கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை இந்த மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து நம்மளோட பசங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வித் ஹையர் பேக்கேஜஸோட. ஸோ நம்மக்கிட்ட பிளேஸ்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கீழே நாங்கள் இதை ரன் பண்ணுறோம் வித் கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில். ஒரு செமஸ்டருக்கு 20,000 அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நாங்கள் இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம காலேஜில் தமிழரசன் ஒரு பையன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான நம்ம எஜுகேஷனில் வந்து நம்ம ரொம்ப டாப்பாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷனையும் ப்ரொவைட் பண்ணுறோம். சேம் டைம் வந்து ஒரு நல்ல வேலையும் நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம். அந்த காலேஜோட அட்மிஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா நம்ம குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும்.